21 அதாவது 21, 22 பண்ணிருக்காங்க. ஆமா பண்ணிருக்காங்க. பண்ணாத 2 பேரை தான் இந்த கம்பெனில பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோம். மற்ற ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கும் இப்ப மீட்டிங் போட்டு தொடர்ச்சியா சம்பந்தப்பட்ட ஃபுட் சேஃப்டி கமிஷனர் லால்வேனா IAS தொடர்ச்சியா கூட்டம் போட்டு அதை நடத்துங்க. என்னங்கம்மா மத்திய பிரதேஷ் அரசாங்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் கோஆபரேட் பண்ணதாலதாம்மா கைது நடந்திருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் கோஆபரேட் பண்ணலன்னா அவங்க அந்த உரிமையாளரை கைது பண்ணிருக்க முடியாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் பரிசோதனை பண்ணி உடனடியா 48 மணி நேரத்தில் கொடுத்த ஆய்வறிக்கையே இது நல்ல மருந்துன்னு சொன்னது மத்திய அரசாங்கம், அது மத்திய பிரதேச அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கமும் தான். இது நீங்க அங்க அந்த கவர்மெண்ட்ல உங்க ரிப்போர்ட்டர்ஸை வச்சு அங்க கேட்க வைங்க. இப்போ அந்த 48 ஹவர்ஸ்ல அவங்க இந்த மருந்து சரியானது இல்லைன்னு சொன்னாங்களே, நீங்க ஏன் இது சரியான மருந்துன்னு சொன்னீங்கன்னு அங்க கேட்க வைங்க. இது கேட்க வச்சது மட்டும் இல்ல, ஒன்றிய அரசாங்கத்துக்கு நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, எவ்ரி 3 years ஒன்ஸ் எல்லா ட்ரக் மேனுபேக்சரிங் யூனிட்டையும் உங்க சென்ட்ரல் அந்த டீம் செக் பண்ணுமாமே, ஏன் பண்ணாம இருக்கீங்கன்ற கேள்விகளை நீங்க அங்க முன்வைங்க. இல்ல சஸ்பெண்ட் பண்ணிருக்கு. இப்போ மருந்து கம்பெனி உரிமையாளர் கைது செய்யப்பட்ட நிலையில அதை பராமரிக்காம அதை ஒழுங்கா நடைமுறைப்படுத்தாம இருக்கிற அதிகாரிகளுக்கு கடுமையான சட்டம் இருந்தா இது இல்ல துறை ரீதியான, அதாவது முதல்ல சஸ்பென்ஷன், அதுக்கப்புறம் துறை ரீதியான நடவடிக்கை. அவருக்கு அதிகபட்ச என்னெல்லாம் நடவடிக்கை இருக்குமோ அது துறை ரீதியான நடவடிக்கைகளை தொடரும்.